ஐங்க இந்த வீடியோவில் பசங்களுக்காக ஸ்வீட் பொட்டேட்டோ பால் தாங்க பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் சக்கரை கிழங்க வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாங்க. நம்ம இப்போ வந்து இதை நான் நல்லா மசிச்சு வச்சுட்டேங்க. இதில் வந்து தேவையான பொருளாக ஆட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூனுங்க. அப்போ கருவேப்பிலை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் இதில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இதை கை வச்சு நம்ம மசிச்சு வச்சுக்கலாங்க. கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம தேவையான சைஸில் பாலாக இதை உருட்டி எடுத்துக்க வேண்டியதாங்க. இப்போ வந்து எண்ணெய் ஆல்ரெடி நான் காய வச்சு வச்சுருந்தேங்க. இது தேவையான சைஸ் உருட்டி நம்ம சிம்லேயே வச்சு போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதாங்க. இப்போ வந்து நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ பால் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக, எண்ணெய் குடிக்கவே இல்லைங்க. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் எண்ணெய் குடிக்கவே இல்லைங்க. நல்லா வெளியே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.